நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, யூடியூப்பில் வீடியோ போட்டால் ஈஸியாக பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தயவுசெய்து உங்கள் அனைவரிடம் ஒரு சின்ன வேண்டுகோள், கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல உங்கள் அனைவரிடமும் ஒரு கேள்வி, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் யூடியூப் நீங்களும் ஆரம்பிச்சிருக்கீங்களா? எதை பேஸ் பண்ணி நீங்கள் யூடியூப் ஆரம்பிச்சிங்க? நீங்கள் யூடியூப் ஆரம்பித்து எத்தனை நாள் ஆகிடுச்சு? நீங்கள் எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அப்படி நீங்கள் மானிட்டேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் யூடியூப்பில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ முதல்ல என்னோடய ஸ்டோரி நான் சொல்கிறேன். ஸோ நான் யூடியூப் எதனால் ஆரம்பித்தேன் அப்படின்னா, ஸோ நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்ட் டைமாக நம்ம ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் யூடியூப் ஆரம்பித்தேன். ஸோ யூடியூப் ஆரம்பித்து ஒரு நல்ல நிலைமையில் வந்தப்புறம் என்னோடய மனைவிக்கு இதை ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தேன். நான் யூடியூப் ஆரம்பித்து 2 வருஷம் ஆகிடுச்சு. இந்த 2 வருஷத்தில் நான் 1,00,000 சப்ஸ்கிரைபர் நான் சம்பாதிச்சிருக்கேன். 1,00,000 சப்ஸ்கிரைபர் மட்டும்தான். ஸோ உங்கள் அனைவருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 2000 வாட்ச் ஹவர்ஸ் தான் நான் இது வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் யூடியூப்போட அல்காரிதம் என்னென்னா, ஸோ கடைசி 325 நாளில் உள்ள வாட்ச் ஹவர்ஸ் மட்டும் தான் நமக்கு கால்குலேட் ஆகும். அதுக்கு முன்னாடி உள்ளது கால்குலேட் ஆகாது. ஸோ நீங்கள் தொடர்ந்து வீடியோஸ் நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ண முடியும். நம்ம எல்லாருமே பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, நானும் அந்த தப்பு தான் பண்ணேன். ஸோ தொடர்ந்து நான் வீடியோ போடலை. இந்த 2 வருஷமாக வீடியோ போகிறேன் அப்படின்னா 2 வருஷம் தொடர்ந்து நான் வீடியோ போடலை. ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு 3 மந்த்ஸ் வீடியோ போட்டேன். அப்புறம் நான் ஸ்டாப் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் திருப்பி இடையில ஸ்டாப் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி நான் ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ் போட்டோன்னா நம்ம வியூஸ் போகவே போகாது. ஸோ இதனால் நம்ம வேலை பார்த்துட்டே போகிறதுனால நம்மளால் கண்டினியூஸாக ஸ்பெண்ட் பண்ண முடியல. அது மாதிரி நம்ம ஈஸியாக மனசு உடஞ்சி போயிடுறோம். ஸோ நம்ம சில நேரம் நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோஸ்க்கு நல்லா வியூஸ் வரும் அப்படின்னு நினச்சி நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு பார்த்திங்கன்னா கடைசிக்கு ஒரு 50 வியூஸ் கூட வந்திருக்காது. இந்த மாதிரி உங்களுக்கும் அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் அனுபவங்களை நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப இலகுவான மனசு படித்தவங்க அப்படிங்கிறவங்க இந்த வீடியோஸ் யூடியூப்பில் சாதிக்க முடியாது. நானும் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தால் கூட நமக்கும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வீடியோஸ் நல்லா போகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நானும் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். நீங்களும் தொடர்ந்து இப்போ யூடியூப் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்களும் யூடியூப் தொடர்ந்து போடுங்க. ஸோ நம்ம தொடர்ந்து வீடியோஸ் போடுற பட்சத்தில் மட்டும்தான் நம்மளோட வியூஸ் வர ஆரம்பிக்கும். யூடியூப் ஈஸியாக எல்லாருக்கும் பணம் கொடுத்துட மாட்டாங்க. ஸோ எல்லா வீடியோஸ்க்கும் வியூஸ் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறையா யூடியூப்பும் நிறைய அல்காரிதம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கும் ஸ்டார்டிங்கில் 3K 4K கூட வியூஸ் போச்சு. ஆனால் இப்போ ஒரு சில வீடியோஸ் பார்த்திங்கன்னா ஒரு 50 வியூஸ் கிடைக்கிறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஒரு சில வீடியோஸ் பார்த்திங்கன்னா 5 வியூ 10 வியூ கூட வருது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் யூடியூப்பில் ஈஸியாக மானிட்டைசேஷன் ஆகாது. ஸோ அதுக்கு நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணணும், நிறைய இன்னும் கடினமாக உழைக்கணும். ஸோ அடுத்தவங்க வீடியோஸும் நம்ம வாட்ச் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அவங்க எப்படி போடுறாங்க, அவங்களுக்கு எப்படி மானிட்டைசேஷன் ஆச்சு, நம்ம எல்லாமே நிறையா ரிசர்ச் பண்ணணும், நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணோம். ஸோ அது மாதிரி நம்ம மனசு உடஞ்சிட போயக்கூடாது. நம்ம 50 வியூஸ் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடஞ்சிடக்கூடாது. நீங்கள் நம்மளும் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்போம். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வீடியோஸே லக் இருந்ததுன்னா நம்ம ஒரு வீடியோ கூட நமக்கு கை கொடுக்கும். நானும் ஒரு சில பேர் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கம்மியாக தான், நம்ம நார்மலாக தான் போயிட்டு 100 வியூ 200 வியூ. ஆனால் ஒரு வீடியோ லக்கு கிடச்சதுன்னா அந்த ஒரு வீடியோவில் 80K வந்துடுச்சு. ஸோ நம்ம போடுற ஒரு வீடியோஸ் 80K அந்த மாதிரி வந்ததுன்னா பாருங்கள், ஒரு வீடியோவில் கூட உங்களுக்கு நீங்கள் 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ் எந்த வீடியோ நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் வீடியோஸ் கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் என்றைக்கு ஸ்டாப் பண்ணீங்களோ அன்றைக்கி நீங்கள் உங்கள் யூடியூப்பு ஸ்டாப் ஆகிடும்.
ஏன்னா வந்துட்டு நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபரை 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணால் கூட யூடியூப் வந்துட்டு உங்களுக்கு நீங்களும் ஒரு யூடியூப்பர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் மட்டும்தான் கொடுக்கும். ஸோ அதனால் 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணால் நமக்கு பணம் வந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கு வியூஸ்க்கு தான் பணம் கிடைக்கும். அதுவும் எல்லா நம்ம வீடியோவில் போடுற அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அதுக்கு ஒரு தனி காசு, ஸ்கிப் பண்ணி பார்த்தா அதுக்கு ஒரு காசு, எத்தனை வியூஸ் வருதோ அதுக்கு ஒரு காசு, அந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா $100 நமக்கு வந்துட்டு எப்போ அச்சீவ் பண்ணுறோமோ அதுக்கப்புறம் தான் நம்ம பணத்தை எடுக்க முடியும். ஸோ அந்த $100 வந்துட்டு நம்ம ஈஸியாக சம்பாதிச்சிட முடியாது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணணும், கண்டினியூஸாக தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணணும். அந்த மாதிரி பட்சத்தில் தான் நீங்கள் வந்துட்டு $100 அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி நீங்கள் ஸ்டாப் பண்ணவே முடியாது. யூடியூப் ஆரம்பிச்சிங்கன்னா, யூடியூப் ஆரம்பித்தா நீங்கள் லைஃப் லாங்காக யூடியூப்பு நீங்கள் போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அப்படி நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் தான் உங்களால் வந்துட்டு ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால் யாரும் யூடியூப் வந்துட்டு ஒரு ஃபுல் டைமாக ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் யூடியூப் பக்கம் வராதிங்க. இது வந்து ஒரு பார்ட் டைம் பேஸ் பண்ணி தான், ஏதோ வீட்டில் இருந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், நீங்கள் வேலைக்கு போய்கிட்டே சின்ன பார்ட் டைமாக பண்ணுற மாதிரி இருக்கவங்க மட்டும்தான் யூடியூப்பை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அதுவும் உங்களால் ரெகுலராக தொடர்ந்து வீடியோ போட முடியுங்கிற பட்சத்தில் நீங்கள் யூடியூப் கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு நம்ம என்றைக்காவது ஒரு நாள் வீடியோ போடுறோம், நமக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் வரணும், வியூஸ் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வரவே வராது. நீங்கள் தொடர்ந்து வீடியோஸ் நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் தான் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வியூஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ எத்தனை பேரை நீங்கள் யூடியூப் ஆரம்பித்து எவ்வளோ பேர் ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு ரிசர்ச் பண்ணலாம், எதனால் வந்துட்டு நம்ம வீடியோஸ் வந்துட்டு வியூஸ் வந்து போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணலாம். நம்ம ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி நம்ம வீடியோஸ் வந்து வியூஸ் போகிறதுக்கு என்ன காரணங்கள் அதையும் நம்ம கண்டுபிடிச்சி நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ வந்துட்டு தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க. ஸோ நம்பிக்கையை இழக்காமல் வந்துட்டு நீங்கள் வீடியோஸ் டெய்லி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருங்க, ரெகுலராக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருங்க. என்னோடய மனைவியும் இப்போ வந்து கொஞ்சம் ஆரம்பத்தில் அவங்க நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ 1,00,000 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு அவங்க நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்களும் வீடியோஸ் போட்டாங்க. ஆனால் வந்து அவங்களும் மனசு உடஞ்சிட்டாங்க, நம்ம இவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் வியூஸ் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ வந்து வீடியோ போடுறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ நான் தான் ஆரம்பித்தேன், நடுவில் ஹெல்ப் பண்ணாங்க, இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம 2 வருஷமாக கடினமாக உழைச்சாச்சு. இப்போ வந்துட்டு வியூஸ் எனக்கும் வாட்ச் ஹவர்ஸ் கம்மியாகிட்டே வருது. ஸோ எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தால் கூட நான் வந்துட்டு யூடியூப் வந்து ஸ்டாப் பண்ணாமல் நம்மளும் என்றைக்காவது ஒரு நாள் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நானும் வீடியோஸ் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஸோ கடவுள் அதற்கு வரல் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் நானும் வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது மாதிரி எத்தனையோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நானும் ஒரு சில வீடியோஸ் பார்க்குறேன். ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க 3 இயர்ஸாக நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் வந்துட்டு மானிட்டைசேஷன் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் எனக்கும், நானும் 2 வருஷமாக இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், இன்னமும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ வந்துட்டு நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஆனால் உங்களால் கண்டினியூஸாக நீங்கள் வந்துட்டு வீடியோ போட முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் கண்டினியூ பண்ணுங்கள். அதனால் தயவு செஞ்சு யாரும் மனசு உடஞ்சிடாதீங்க. அதே மாதிரி யூடியூப்பு மட்டுமே நம்பி இருக்காதீங்க. ஏன்னா இது ஈஸியாக வந்துட்டு யூடியூப் வந்து பணம் கொடுத்துட மாட்டாங்க. நம்ம வந்துட்டு நமக்கு ஒரு பெரிய டார்கெட் வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு சிலர் ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு நிறையா திறமை இருக்குது உங்களால். யூடியூப்ங்கிற முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க, யூடியூப் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு சேனல் மட்டுமே. ஸோ ஒரு பொழுதுபோக்கு அம்சம்தான். ஸோ உங்களால் என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியும், மற்றவங்கள வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். ஈஸியாக வந்துட்டு நீங்கள் 4000 வாட்ச் ஹவர்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அடுத்தவங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு வந்துட்டு அதே மாதிரி நிறைய டேலண்ட் இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் விடாமுயற்சி இருக்கணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஈஸியாக ஜெயிக்க முடியும். ஸோ அதனால் நம்மளும் தொடர்ந்து வீடியோஸ் போடுவோம், நம்மளும் ஒரு நாள் நிச்சயமாக ஜெயிப்போம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், நம்மளோட சேனலை ஆதரிங்க. நன்றி, வணக்கம்.